ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை ஓரோர் அடியாக இறைவன் அருளால் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகுவது மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்ற அடிகளை சிந்திக்கப் போகிறோம். மெய்யா மெய்யானவனே. ஓம்கார மந்திரத்தை தினமும் ஓதுபவர்கள் இறைவனை எளிதில் அடையலாம், இறைவன் அருளை எளிதில் அடையலாம் என்ற கூற்றை மெய்யாக்கியவனே என்று மெய்யா என்கிறார் சுவாமிகள். தாய் தன் குழந்தைகள் எல்லோரிடமும் சமமாக அன்பு காட்டுவது போல் இறைவன் தன்னை அடைய முயற்சி செய்பவர்களுக்கு சமமான பலனை தருபவன் என்பதாலும் மெய்யா என்கிறார் சுவாமிகள். இறைவன் என்றும் அழியாத பொருள் என்பதாலும் மெய்யா என்கிறார். ஒவ்வொரு உடம்பை சுற்றிலும் அண்ட கோஷங்களை அமைத்து ஆன்ம பிரகாசத்தை அக்கோஷங்களில் செலுத்தி இயங்க வைக்கும் இறைவனின் மெய்மை தன்மையை வியந்து மெய்யா என்கிறார் சுவாமிகள். விமலன் விமலா தூயவன், நிர்மலன் மலம் இல்லாதவன் என்று பொருளாகும். தான் மட்டும் தூயனாயிருப்பது நிர்மலன், தானும் தூயனாயிருந்து தன்னிடம் வருபவரையும் தூய்மையாக்குபவன் விமலன். இறைவன் தந்த சிவஞானத்தால் வீடு பேறு அடைந்த சுவாமிகள் தன் உள்ளத்தில் ஓம் எனும் ஓசை ஒலித்து கொண்டே இருப்பதை கவனிக்கிறார். இப்படி தனக்குள்ளேயே ஓம் ஒலிப்பதை கேட்பவர்கள் சிவனைப் போலவே தூயவர்கள் ஆவார்கள் என்பதையும் உணர்கிறார். இதை உணர்ந்து அதனால் விமலா என்கிறார். என்னையும் விமலனாக்கிய விமலனே என்கிறார் சுவாமிகள். விடைப்பாகா, விடை என்றால் தர்மம். உலகமும் உயிரும் வாழ்வதற்குரிய வகையை வகுத்து தருவதே தர்மம் எனப்படும். இந்த தர்மமே சிவன் ஏறும் வாகனமாகிய காளை என்றும் விடை என்றும் ரிஷபம் என்றும் சொல்லப்படும். மேலும் விடைப்பாகன் அதாவது காளையின் மேல் வருவது என்பது உயிர்கள் அனைத்திலும் உட்பொருளாயிருந்து அவைகளை இறைவன் செலுத்துவதை குறிப்பதாகும். இனி யோக ரீதியில் இந்த விடைப்பாகா என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஓம்கார தியானத்தின் போது மூலாதாரத்திலிருந்து சிவாக்னி மேலே எழும்பி ஒரு பாகமாக அடிபாகம், நடுபாகம், உடலின் நடுபாகம், பிறகு தலையுச்சி என்று போகும். இப்படி மேலே எழும்பி மார்பு பகுதி அடைந்த பிறகு வேகமாக மேலெழுந்து தலையுச்சியை அடையும். இப்படி மேலே வேகமாக ஏறி வருவதை சிவன் ரிஷப வாகனத்தில் ஏறி வருவதாக யோகிகள் சொல்வார்கள். திரு நொடித்தான்மலை தேவார பதிகத்தில் இந்த ரிஷபத்தையே வெள்ளை யானையாக உருவகப்படுத்தி சுந்தரர் பாடுகிறார். நொடித்தான் மலை என்றால் கைலை மலை. யோகிகளின் கூற்றுப்படி நம் தலையில் உள்ள சகசிர தலமே கைலாயம் எனப்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சுவாமிகள் விடைப்பாகா என்கிறார். வேதங்கள் ஓம் என்ற ஓரெழுத்தும் அதன் விரிவாகிய 5 எழுத்தும் அதன் விரிவாகிய 4 வேதங்களும் வேதங்கள் தொடர்பான ஆகமங்கள் மற்றும் அதன் அங்கங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வேதங்கள் என்று இங்கே கூறுகிறார் சுவாமிகள். ஐயா என வேதங்கள் ஐயா என ஓங்கி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அதனை சிந்திக்கலாம். ஐயா என, ஐயா என்பது தலைவா என்று அழைப்பதாகும். ஐ என்றால் தந்தை என்றும் பொருள்படும். தம் ஐ தந்தை, எம் ஐ எந்தை. வேதங்களை உண்டாக்கியதால் தந்தை ஐயா என்று
தந்தை என்ற பொருளில் சொல்கிறார் சுவாமிகள். வேதங்களால் காணப்படும் தலைவன் என்பதாலும் ஐயா என்கிறார் சுவாமிகள். இனி ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. மாணிக்கவாசக சுவாமிகள் ஓம்கார நாதமே தன்னுள் மிகுந்து இருப்பதால் எல்லா விசைகளுக்கும் விசையாக இருக்கும் இறைவனால் தாம் முழுவதும் நிரம்பி நிறைவுடன் இருப்பதை உணர்கிறார். அதையே இங்கே ஓங்கி எழுச்சியாய் என்னுள் இருக்கிறார் என்று ஓங்கி என்று சொல்கிறார். என் உள்ளே கடந்து ஆழ்ந்து இருக்கிறாய், எங்கும் பறந்து அகன்றும் இருக்கிறாய், புறக்கண்ணுக்கு புலப்படாமல் மிக மிக நுண்ணியனாயிருக்கிறார் என்று வியந்து கூறுகிறார். இதையே ஓங்கி ஆழ்ந்து அகன்று இருக்கும் நுண்ணியனே என்ற அர்த்தத்தில் சொல்கிறார் சுவாமிகள். இறைவன் எதிலும் எங்கும் நிறைந்திருக்கும் பூரணன். ஊனக்கண்ணுக்கு புலப்படாமல் ஞானக்கண்ணுக்கு புலப்படும் ஜோதியாயிருப்பவன் இறைவன். மெய்யானவனே, தூயவனே, விடைமேல் ஊர்ந்து வருபவனே, சிவபெருமானே, வேதங்களின் மூலம் முழுதும் அறியப்படாமையால் அவையம் தலைவனே, ஐயனே என்று ஓங்கி உரைக்கின்றன. அப்படி ஓங்கி உரைக்குமாறு ஆழ்ந்தும் அகன்றும் இருப்பவனே, கண்களுக்கு அகப்படாமல் மிக மிக நுண்ணிய மெய்ப்பொருளாய் இருப்பவனே, மெய்ப்பொருளே அப்படி நுண்ணிய மெய்ப்பொருளாயிருக்கும் மெய்யனே என்று தனக்குள்ளேயே உருகி கரைந்து கூறுகிறார் சுவாமிகள். நம்மையும் இறைவனை நினைத்து உருகச் செய்கிறார். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.